ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த பிஜி அண்ட் யூஜி டிஆர்பி பிஓக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இயல் 3ல் திருக்குறள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஆழ்வினை உடைமையும் அப்புறம் நன்றியில் செல்வம் இதை நம்ம வந்து பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். அது மூலம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்ட இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னியனாம் பாடற்கேபென்றேல் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண், இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கேட்டு இருந்தோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு ஓமை அணி. என்ன ஆன்சருங்க? எடுத்துக்காட்டு ஓமை அணி தான் வந்து இந்த பாடலில் வந்து பயின்று வருது. ஓகேங்களா? அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். பன்னியனாம் பாடற்கேபென்றேல் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னா என்னங்க, ஒரு பொருளை அதனோட தொடர்புடைய மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு கூறும்போது ஓமை ஓமேயம் இதெல்லாம் இடம்பெற்று, ஆனா ஓம உறுப்பு என்ன பண்ணணும், மறைஞ்சு வரணும். நம்ம போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையா தான் ஓமை அணின்னு பார்த்தோம். இங்க ஓம உறுப்பு என்ன பண்ணுங்க, மறைஞ்சு வரும். அப்படி ஓம உறுப்பு மறைஞ்சு வந்தா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பன்னியனாம் பாடல் கேபென்றேல், அதாவது பாடலோடு பொருந்தாம இருக்கக்கூடிய இசைக்கு என்ன பயனோ அது போலவே அப்படின்ற அந்த போல அப்படின்ற அந்த ஓம் உறுப்புனா இருக்கு மறைஞ்சு வருது. அது போலவே இறக்கம் இல்லாத கண்ணாலே அந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப போல அப்படின்ற அந்த ஓம உறுப்புங்க மறைஞ்சு வரதுனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எது இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ இது இல்லைன்னா உங்ககிட்ட வந்து வறுமை தாங்க இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது, உங்கள்கிட்ட செல்வம் பெருகாது, வறுமையே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். எதுன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி. ஒருத்தர்கிட்ட முயற்சி இல்லை அப்படின்னாலே அவர்கிட்ட என்ன சேருமா, வெறும் வறுமை மட்டும் தான் சேரும். யார் ஒருவர்கிட்ட வந்து முயற்சி இருக்குதோ அந்த முயற்சி ஒருவர்கிட்ட செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ முயற்சி அப்படின்றதான் வந்து அவர் வறுமை வந்து முயற்சி இல்லைன்னா வறுமை சேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை டேஷ் புகுத்திவிடும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லத்தான், முயற்சி திருவினையாக்கும், முயற்சி வந்து செல்வத்தை சேர்க்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இன்மை புகுத்தி விடுனா இங்க வறுமையை குறிப்பிடுறாரு. முயற்சி இல்லாம நீ இருந்த அப்படின்னா உன்னை வறுமையை வந்து மறுபடியும் வறுமையை தான் வந்து என்ன பண்ணும், சேர்த்து விட்டுரும். அப்போ சீதா இதுக்கான ஆன்சர், இன்மை புகுத்தி விடும். அடுத்து தேர்ட் கொஸ்டின். எது இழிவானது என திருவள்ளுவர் கூறுகிறார்? எது இழிவானது என திருவள்ளுவர் கூறுகிறார்? சூப்பர். எது இழிவானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முயற்சி செய்யாமல் இருப்பது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐம்புலன்களே ஏதேனும் குறைய இருந்தா கூட பரவாயில்ல, அது இழிவில்லை. ஆனா தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரியாம முயற்சி செய்து தெரிஞ்சுக்காம அமைதியா இருக்க இல்லைங்களா, அதுதான் வந்து இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ முயற்சி செய்யாமல் இருப்பது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி முயற்சி செய்யாம இருக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவன் தாழ்வினையின்மை டேஷ். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவன் தாழ்வினை இன்மை பழி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ பொறியின்மை யாருக்கும் பழி அன்று, அதாவது ஐம்புலன்கள் ஏதாவது குறை இருந்தாலும் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று, அது பழி அல்ல. வரிந்தால் வினை, அதாவது தெரிஞ்சிக்க வேண்டியதை அறிஞ்சிக்க வேண்டியதை வரிஞ்சிக்காம முயற்சி எடுக்காம இருக்காங்க இல்லையா, அதான் இன்மை பழி. அதுதான் வந்து உண்மையான ஒரு இழிவான ஒரு செயல்பாடு. அப்போ முயற்சி செய்து தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கணும், உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடு ஒரு குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த 5வது கேள்வி. செய்கின்ற செயலுக்கு இடையூறாக ஒரு முன்வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவார் என திருவள்ளுவர் யாரை கூறுகிறார்? பாருங்க, இப்படிப்பட்டவங்க தனக்கு இடையூறா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடையூறுகள் அனைத்தையுமே வந்து தோற்கடிச்சு லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்களாம், வெற்றி அடைவாங்க. இப்படி வெற்றி அடையக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு தான் வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். எதுங்க, சோர்வில்லாத முயற்சி செய்பவர். யார் ஒருத்தர் வந்து எந்த விதமான சோர்வுமே இல்லாம
கண்டினியூவா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சோர்வில்லாத முயற்சி அடைபவர். 6வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஊழையும், இது டைப்பிங் மிஸ்டேக், ஊழையும்னு வந்திருக்கணும். ஊழையும் டேஷ் காண்பார் உழைவின்றி தாழா துணுற்று டேஷ். சோ இப்ப என்ன பார்க்கலாம் பாருங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர், என்னதுங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர். ஓகேங்களா, ஊழையும் உப்பக்கம் காண்பர். ஸோ அவருக்கு வரக்கூடிய இடையூறுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இடையூறுகளையும் முன்வினைகளையும் உழைவின்றி தாழா துணற்றுபவர். யார் வந்து தாழா துணற்றுபவர்னது, சோர்வில்லாம யார் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்களோ, இப்படி வரக்கூடிய அந்த இடையூறுகள் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஆல் பண்ணிருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயனில்லை. ஸோ அடுக்கடுக்கா பணம் வச்சிட்டு இருக்காங்க, அப்பயும் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அடுக்கடுக்காக பணம் வைத்திருந்தும் பயனில்லை என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சூப்பர், டி தாங்க இதுக்கான ஆன்சர். கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர். பிறருக்கு கொடுத்தும் உதவ மாட்டான், தானும் அதை அனுபவிக்க மாட்டான். அந்த மாதிரி பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருக்கக்கூடியவர்களை தான் வந்து நான் சொல்றாருன்னா, அடுக்கடுக்காக பணம் வைத்திருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கான குரல் பார்க்கறாமாங்க. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க் டேஷ் கோடி உண்டாயினும் இல். சூப்பரா சொல்லிட்டாரு பாருங்க. கொடுப்பதும் கொடுக்கவும் மாட்டான், துய்ப்பதும் அவனும் செலவு பண்ணி அதை தூய்ச்சி செலவு பண்ணவும் மாட்டான். இல்லார்க் அப்படி இல்லாம கடுக்கிய கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இந்த மாதிரி தானும் கொடுக்காம பிறருக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம இருக்கிறான் இல்லையா, அந்த கடுக்கிய அந்த இருக்கிறான் இல்லையா, அவன் கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் பல கோடிகள் உண்டாயினும் இல், அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொடுப்பதும் தொய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்றத ஆன்சர். அப்ப சீதா வந்து இங்க வரணும், கடுக்கிய. இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது என்பது. ஊரின் நடுவே வந்து ஒரு நச்சு மரம் பழுத்துச்சு, ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது என்பது எதற்கு ஊமையா வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு? சூப்பர், பிறருக்கு உதவாதான் பெற்ற செல்வம். ஸோ பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரின் நடுவே ஒரு நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். ஊரின் நடுவே ஒரு நச்சு மரம் பழுத்து இருந்தால் அது யாருன்னா எடுத்து நம்ம பழத்தை பறித்து சாப்பிடுவோமா? அது வீணாதான் இருக்கும். அதுபோல பிறருக்கு உதவாத ஒரு பணத்தை வச்சுட்டு இருக்காண்டானா அது எதுக்குமே பயன்படாத வீணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப பிறருக்கு உதவாதான் பெற்ற செல்வம் ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நச்சுப்படாதவன் டேஷ் நடுஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ அந்த டேஷ்ல என்ன வருங்க? நச்சுப்படாதவன் செல்வம். நச்சப்படாதவன் செல்வம்னா என்னதுங்க? நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிறருக்கு உதவாதவனுடைய செல்வம் நடு ஊர்ல நச்சு மரம் பழுத்தற்று போன்றது. ஓகேங்களா? அப்போ நச்சு மரம் நடு ஊர்ல பழுத்திருந்தா எப்படி நம்ம அதை பயன்படுத்த மாட்டோமோ அதே போல பிறருக்கு உதவாதவனுடைய அந்த செல்வம் வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்பாருங்க இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப செல்வம் அப்படின்றத வந்து அந்த அர்த்தம் வந்திருக்கணும். ஓகேங்களா? 10 கொஸ்டின்ஸை வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். எது இல்லாவிட்டால் வறுமையை வந்து சேரும், ஒருவனோட முயற்சி இல்லாவிட்டால் வறுமையை சேரும் சொல்றாரு. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். எது இழிவானதுன்னா முயற்சி செய்யாமல் இருப்பதா வந்து இழிவானதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. புரியின்மை யாருக்கும் பழி என்ற அறிவன் தாழ்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது 50 குறைபாடு இருக்கிறத விட முயற்சி செய்து ஒரு விஷயத்தை கத்துக்காம இருக்கிறதா வந்து பழியானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றி அடைவார்னு சொல்லிட்டு யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா சோர்வில்லாத முயற்சி செய்பவர் யாரோ அவரை தான் வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழா துணற்றுபவர் அப்படின்னு சீதா சரியான ஆன்சர். யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயனில்லை அப்படின்னா பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காம இருக்காங்களே அவங்க தான் அடுக்கடுக்காய் பணம் வைத்திருந்தும் பயனில்லை.
கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார்க்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். ஓகேங்களா, அதை நம்ம மேல சொன்னாலே அதுதான் கோடி உண்டாயினும் இல். அது எந்த விதமான பயனும் இல்லை. ஊரின் நடவே நச்சு மரம் பழுத்தது போன்றது என்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவாதவன் பெற்ற செல்வம் எதுக்கும் பயன்படாது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருப்பார் திருவள்ளுவர். அப்ப செல்வம்னு வரணும். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இந்த குறட்பால என்ன அணி பயின்று வருது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. இல்பொருள், எடுத்துக்காட்டு, ஓமை, பிரிதி முதல் அணி. ஸோ இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு போடக்கூடிய வீடியோஸ் இதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.